இன்னும் தெய்வ செய்தி போவதற்கு முன்பதாக நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவை, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த பாதத்தில் வந்திருக்கிறோம். இந்த நாளுக்குரிய வார்த்தைகளை ஆவியானவரை என்ன பேச நீர் தீர்மானம் பண்ணினீரோ அந்த வார்த்தையை அடியனை கொண்டு மறைத்து நீர் பேசும், நீர் வெளிப்படும். இதற்கு விரோதமாய் கிரியை செய்கிற சத்துரு அதனோட வல்லமைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். எல்லா மகிமையும் பெயரும் புகழும் என் இயேசு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாட்கள் தவக்காலமாய் இருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்து சிலுவையில பேசின அந்த 7 வார்த்தைகளை குறித்து முதல் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கல்வாரி சிலுவையிலே பாடுகள்பட்டு, அடிகள்பட்டு, வேதனைப்பட்டு சிலுவையில தொங்கிக் கொண்டு இருக்கிற பொழுது இயேசு சிலுவையிலே பேசின 7 வார்த்தைகளில் முதல் வார்த்தை, பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் பிதாவை நோக்கி விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். நன்கு தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவோட வாழ்க்கையை மன்னிக்கிறதுதான் அடங்கி இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மன்னிப்பு என்பது என்ன என்று சொல்லும் பொழுது, வேதத்தில் சில பகுதிகளில் இயேசு சொன்ன வார்த்தைகளையும் வேதத்தின் சில பகுதிகளில் நான் வாசிக்கிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12, 14, 15 வசனங்களை உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். முதல் காரியம், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஆமென். இந்த வசனம் கத்தோலிக்க திருச்சபை பைபிளில் எப்படி சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், மற்றவருடைய குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாமே ஒரு வார்த்தை செய்ய வேண்டும் என்றால் இன்னொரு வார்த்தைக்கு உள்ளாக இருக்கும். இதை நீங்கள் செய்வீர்களானால் இதை நான் உங்களுக்கு தருவேன். ஆமென். எங்களுக்கு துரோகம் செய்தவருடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறது போல. ஆமென். இதை நாம் சொல்லுவதும் போதிப்பதும் சுலபம். இது மனிதனுடைய வாழ்க்கையில மனதால் மன்னிக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவுடைய பலன் இல்லாமல் இதை நம்மால் செய்யவே முடியாது. அதே மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14 வசனத்துல வாசிக்கும் பொழுது, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவருக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, மற்றவருடைய குற்றங்களை தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால், மன்னிக்காவிட்டால் அப்படின்னு போட்டா என்னன்னா நம் பாவங்களும் மன்னிக்கப்படாமல் போகும். ஆமென். 15ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாது இருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாது இருப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நாம் அநேக வேளையில செய்கிற காரியம் இதுதான். வார்த்தையில சொல்லி விடுகிறோம், நான் அவளை மன்னித்து விட்டேன், நான் அவளை மனப்பூர்வமாக நான் அவளை மன்னித்து விட்டேன் என்று சொல்லுகிறோம். ஆனால் உள்ளத்துக்குள்ளாக இருக்கிற ஒரு கசப்பான வேர் ஒன்று இருக்கும். அதை தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். அந்த வேரை எடுத்து போட நம்மளால முடியுமா என்று சொன்னால், நிச்சயமாக இது மனித பலத்தினால் இது முடியவே முடியாது. இது கூடாத காரியம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பின்பகுதியிலே இயேசு சொல்லுகிறார், ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது, என்னால் அன்றி, இயேசு கிறிஸ்துவாகி என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த வேத வசனத்தை நாம் கை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மனிதனுடைய பலத்தினாலே எதையுமே செய்யவே முடியாது. பழைய ஏற்பாட்டை நாம் வாசிக்கும் பொழுது, நியாய பிரமாணம் படிக்கும் பொழுது, நியாய பிரமாணத்தினாலே பாவம் இன்னதென்று நாம் அறிந்து கொள்கிறோமே தவிர பாவத்தை விட முடியாத ஒரு சூழல் நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பாவத்தை செய்யாமல் இருப்பது எப்படி என்பதை தான் இயேசு ஒரு பாதை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார். அந்த வழியில நாம் கடந்து போகும் பொழுது, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி பவுல் தன் நிருபத்திலே எழுதுகிறார். அப்படின்னா இயேசுவோட பலன் இல்லாமல் இந்த வசனங்களை ஒன்றை கூட நம்மளால் கை கொள்ளவே முடியாது. அதற்கு என்ன வேண்டும்
பலம் தேவையா இருக்குது. ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஆண்டவரே கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவர் அந்த வார்த்தைகளை நம்மை கொண்டு பலப்படுத்தி அதை மனப்பூர்வமாய் செய்யும்படிக்கு தேவன் கிருபை செய்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில வேளையில சில வசனங்களை வாசிக்கும் பொழுது சத்துருக்களை நேசியுங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள், அவரை ஆசீர்வதியுங்கள் என்று ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையில சொல்லியிருக்காரு. மத்தேயு சுவிசேஷம் 5:44 இந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இதையெல்லாம் நம்மால் செய்ய முடியுமா என்று ஒரு கேள்வி எனக்கு இது ஆரம்பத்தில் எழும்பின ஒரு கேள்விதான். இது எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த வேதத்துல ஒரு பகுதியில் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அதை நாம் ஆராய்ந்து பார்த்தால், அதனால ஆண்டவர் சொல்றார், இது வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இது செய்ய முடியும். செய்ய முடியாததை சொல்லுவதற்கு தேவன் கடின இருதயம் உள்ளவர் அல்ல. அப்ப செய்யக்கூடிய காரியத்தை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பலத்தினாலே இதை செய்ய முடியாது. ஏனென்றால் இயேசுவுடைய பலத்துக்காகத்தான் நாம் வேண்டிக் கொள்கிறோம். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஆமென். ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவருடைய தப்பிதங்களை அவரிடத்துல திரும்பி அவருக்கு கீழ்ப்படியாவிட்டால் 2-3 சாட்சிகளை கொண்டு போய் அவரோடு கூட சொல்லு. அதற்கும் ஒரு சபையில் ஒருவன் கீழ்ப்படியாமல் போட்டால் அவனை விட்டுவிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா அதற்கு பிற்பாடு அவருடைய குற்றங்கள், அவருடைய பலவீனங்களை நாம் சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்லுவோம், அதை கேட்பது அவருடைய காரியம். அதற்கும் சரிப்பட்டு வரவில்லை என்றால் அவரை குற்றவாளியாக தீர்க்காதிருப்போமாக. சில காரியங்கள் நமக்கு புரியாத ஒன்று. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில ஒரு கல்வன் இருந்தான். நாம அவனுக்கு ஒரு பேர் வச்சு நல்ல கல்வன். திருட்டு என்ன நல்ல கல்வன், கெட்ட கல்வன். ஆமென். அவன் இயேசுவிடம் ஒரு மன்றாட்டை தேர்ந்தெடுக்கிறான். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைவு கூறும், நான் செய்தது தப்பிதான் என்று அவன் ஒத்துக்கொள்கிறான். அதுதான் முதல் காரியம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு மேலே நீங்களாக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்க சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்வார், அடுத்தது நீங்கள் மற்ற தீர்க்கப்படாது இருப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு கடைசி ஒரு வார்த்தை சொல்றார், விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ பரிசுத்தவானும் நீதிமானாய் இருக்கும் பொழுது, நீ தேவனுடைய வழிகளில் நடக்கும் போது, பரிசுத்தமாய் வாழும் பொழுது ஆண்டவர் உன் மீது இரக்கம் வைத்திருக்கிறார். அதனால ஆண்டவர் உன்னை தொடுபவன் என்னுடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று வேதம் நமக்கு சொல்லி இருக்குது. நாம் என்ன விடுதலை பண்ண வேண்டும்? ஆமென். நாம் மன்னிப்பது மாத்திரமல்ல, சிலரை மன்னித்து விடுகிறோம், ஆனால் விடுதலை ஆக்குவதில்லை. ஏனென்றால் நாம் விடுதலை பண்ணாமல் இருந்தால் நமக்கு விடுதலை கிடைக்காது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிக்கும் பொழுது, இந்த நாள் ஒரு போன் கால் ஜெர்மன் தேசத்திலிருந்து வந்தது. நல்ல ஜெபிக்கக்கூடிய ஒரு மகள், நல்ல அபிஷேகம் பெற்ற ஒரு மகள். இப்பொழுது பார்க்கும்போது பிசாசின் பிடியினால பிணைக்கப்பட்டு ஒரு பயங்கர போராட்டம். அவருடைய கணவன் போன்ல கூப்பிட்டு என்னோட கூட ஜெபம் பண்ணார். ஜெபிக்க அந்த ஆவி அதுக்குள்ளாக அலைகளிக்க ஆரம்பித்தது. ஜெபம் பண்ணால் போகிறது, மறுபடியும் ஒரு வாரத்துக்கு பிற்பாடு வருகிறது என்று சொல்லி அங்க இருக்க சபையில் போய் ஜெபம் பண்ணி விட்டு வந்தார். அப்போ ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், நல்ல அபிஷேகம் பெற்ற பிள்ளைதான், ஆண்டவருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்ட பிள்ளைதான், ஆண்டவருடைய வசனங்களை கை கொள்ளாமல் போகும் பொழுது, அதுதான் ஆண்டவர் சொல்றார், நாம் மற்றவர்களை மன்னிக்காத பொழுது, ஒருவேளை நாம் மன்னித்து விட்டிருப்போம், விடுதலை பண்ணாமல் இருப்போம். நீங்கள் விடுதலை பண்ணுவது அப்போதான் உங்களுக்கு விடுதலை ஆக்கப்படும் என்று சொல்லி பரிசுத்த பைபிள் சொல்லி, என்ன விடுதலை பண்ண வேண்டும்? இதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 58ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். விடுதலை பண்ணுங்கள், விடுதலை ஆகுங்கள். எதை விடுதலை பண்ண வேண்டும்? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு புரிவதற்காக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். என் மீது ஒருவர் தவறான காரியத்தில் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை சாட்டி விட்டார். அதனால நான் என்ன செய்யறேன், அவங்க மேல ஒரு கேஸ் ஒன்றை தொடுக்கிறேன். அந்த கேஸ் போட்ட உடனே கேஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. கொஞ்ச நாட்கள் போக ஆரம்பித்தது.
எனக்கு ஒரு நன்மையான காரியம் வெளிநாட்டிலிருந்து வந்து விட்டது. உடனே வந்து என்னை ஜாயின் பண்ண சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக அந்த வெளிநாட்டிலிருந்து எனக்காக அவர்கள் வந்து அழைப்பு வருகிறது. நான் உடனே போக முடியுமா என்று சொன்னால் என்னால் உடனே போக முடியாது. ஏனென்றால் நான் தவறு செய்யவில்லை, ஆனால் நான் தான் அவர் மேல் குற்றம் சாட்டி இருக்கிறேன். இப்பொழுது இதிலிருந்து நான் விடுவித்துக் கொள்ள நான் ஒன்று செய்ய வேண்டும். என்ன என்று சொன்னால், நான் அவரோடு கூட ஒப்புரவாகி அவர்கள் மேல் குற்றம் சாட்டினதை உங்களோடு கூட நான் ஒப்புரவாகுகிறேன். உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரம் நீங்கள் கேசுறது எனக்கு உங்களுக்கு சம்மதம் இல்லை என்று சொல்லி நான் அவரோடு கூட சொல்லி அவரோடு விடுதலை ஆக்குகிறேன். அவர்கள் தான் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள், ஆனால் நான் இப்போது விடுதலை ஆக்குகிறேன். ஏனென்றால் இனி அவங்க நான் கேஸ் தொடுப்பதில்லை என்று சொல்லி கொடுத்த கேஸை நான் வாபஸ் பெறுகிறேன். அவர்களும் விடுதலையாகி போய்விடுகிறார்கள், நானும் விடுதலை பெற்று வெளிநாடு போக முடியும். ஆமென். இப்படிதான் அநேக தெய்வ பிள்ளையோட வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. மன்னித்து விடுகிறோம், ஆனால் விடுதலை ஆக்காமல் இருக்கிறோம். அதனால் நமக்கு விடுதலை கிடைப்பதே கிடையாது. நாம் மன்னித்து விட்டோம், ஆனால் விடுதலை ஆக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க தான் விடுதலை ஆக்க முடியும் அதை. ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்தது நிமித்தமாக, உங்களுக்கு விரோதமாக துரோகம் செய்தது நிமித்தமாக நியாயமான குற்றமாக இருந்தாலும் அவர்களை மன்னிக்கும் பொழுது, நீங்கள் விடுதலை ஆக்கும் பொழுது நீங்களும் விடுதலை பெறுகிறீர்கள், நன்மையை பெற்றுக் கொள்கிறீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்களில் வாசிப்போம். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ஆமென். இங்கே ஒரு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து அநேக பிசாசுகளை துரத்தி அவர் ஊழியம் செய்யும் பொழுது அவரை குறித்து சொல்ற பெயர் செபுல் என்ற பிசாசை கொண்டு இவர் பிசாசுகளை துரத்துகிறார் என்று சொல்லி ஆவியானவரை துக்கப்படுத்துகிறார்கள். ஆண்டவர் அப்பொழுது அந்த ஜனங்களோடு சொல்லுகிற வார்த்தை இதுதான். சதுசேயரை பரிசேயரை ஆசாரியரை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எந்த பாவம் செய்தாலும், அதாவது மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக துரோகங்களோ பாவங்களோ செய்தாலும் அது உங்களுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக தூஷணமோ விரோதமான தூஷணமோ சொல்லுவோமானால் அது மன்னிக்கப்படுவதில்லை. அது இன்னொரு காரியம் என்று சொன்னால், அது இம்மையில மாத்திரமல்ல மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை என்று சொல்லி பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது. இப்பொழுது நமக்கு ஒரு காரியத்தில் அறிந்து கொள்ள முடியும். அப்போ மறுமையில நியாய தீர்ப்புல பொழுது தேவன் சிலருக்கு இரக்கத்தை பாராட்டுவார். அங்கு ஒரு மன்னிப்பு உண்டு. சில வேளைகளில் அது நடக்கும், ஆனால் என்ன என்று தெளிவாக தெரியாது. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் தேவன் இரக்கம் உள்ளவர். இயேசு கிறிஸ்து பூமியில வந்த நோக்கம் என்ன? இயேசு எதற்காக இந்த பூமியில வந்தார்? கெட்டு போனதை மீட்கும்படி, ரட்சிக்கும்படி வந்தார். பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது கெட்டு போனதை, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் இயேசு வந்தார். இயேசு ஆதாம் பாவம் செய்த உடனே அவன் தேவனுடைய மகிமை முழுவதும் இழந்து போய் ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டு அவன் பாவியாகவே திரிகிறான். அதனால்தான் ஒவ்வொரு குழந்தையும் பூமியில பிறக்கும் பொழுது அந்த குழந்தை ஜென்ம பாவத்துடன் பிறக்கிறது. குழந்தை பாவம் செய்யவில்லை, ஆனால் அது பிறக்கும் பொழுதே அதுக்கு அந்த பாவ இயல்பு உண்டாகிறது. தாய் தகப்பனுடைய DNA அந்த குழந்தையுடைய சரீரத்தில் இருக்கிறது. அதனால அந்த குழந்தை பாவத்தோடு இருப்பதனால் அது பாவம் செய்கிறது. மனிதன் பாவம் செய்ததினாலே பாவம் அல்ல, பாவத்தில் பிறந்ததினாலே பாவம் செய்கிறான். அல்லேலூயா. அது தாவீது சொல்லும் பொழுது சங்கீதத்திலே, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு பரிசுத்தமான ரட்சிக்கப்பட்ட தாய் தகப்பனுக்கு பிறக்கிற குழந்தை பாவத்தோட பிறக்கிறது. ஆமென். அது என்னன்னா ஆதாம் ஏவாள் மூலமாக வருகிறது. ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒவ்வொருவரும் மீட்கப்பட வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் இங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறார். இயேசு சொல்லுகிறார், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். என்ன
சொல்லி பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். அவர் மனதார மன்னிக்கிறார். ஏனென்றால் இவர்கள் கொலை செய்வது வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் என்பதை, மேசியா என்பதை யூதர்கள் அறியாமல் இருந்தார்கள். அறியாமல் செய்கிறது. உன்னை உண்டாக்கின தேவன் யார் என்பதை அறியாமல் இருக்கிறதுதான் நம்முடைய பலவீனம். நம்மை உண்டாக்கினவர், தாயின் கற்பத்தில் நம்மை தெரிந்து கொண்டவர், நம்மை குறித்ததான ஒரு தேவ திட்டத்தோடு தான் தேவன் நம்மை பூமியிலே கொண்டு வந்திருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 139 15 16 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் நம்மை குறித்ததான குறிப்புகளை தம்முடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உன் எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாகவே அவர் ஒன்றும் இல்லாத போதே அவருடைய கண்கள் நம்மை கண்டது. நம்மை குறித்ததான ஒரு புஸ்தக சூழலை அவர் எழுதி வைத்திருக்கிறார். யாக்கோபை நமக்கு தெரியும், ஏசாவையும் தெரியும். 2 பேர் இரட்டை பிள்ளைகள். அதில் மூத்த மகன் தான் ஏசா, இரண்டாவது மகன் தான் யாக்கோபு. ஆனால் அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பதாகவே அவங்களை குறித்து சொல்லப்பட்டது. ஆண்டவர் சொல்றார், ஏசாவை நான் வெறுத்தேன், யாக்கோபை நான் நேசித்தேன். அல்லேலூயா. பாரு, ஒரு மனிதனுடைய பிறப்புக்கு முன்பதாக அவன் எப்படி இருப்பான் என்பதை நிர்ணயிக்கிறவர் என் இயேசு ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றார், நான் அவரை மன்னிக்கிறேன். இவ்வளவு ஆபிரகாமுடைய சந்ததி தான் அறியாமல் செய்கிறார்கள். மேசியா என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இவர்தான் இரட்சகர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இது எவ்வளவு பெரிய காரியம். நீதிமானுக்கு விரோதமாய் ஒருவன் துரோகம் செய்யும் பொழுது எத்தனை சந்ததி பாதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. காயின் ஒரு கொலை செய்கிறான். ஒரு கொலை செய்த உடனே 7 தலைமுறைக்கு ஒரு சாபம் உண்டாகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த சந்ததி 7 தலைமுறை தாக்குகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்னொரு வசனத்தை கொண்டு நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எல்லா பாவங்களுக்காக நாம் ஜெபம் பண்ண முடியுமா? எல்லாருடைய காரியங்களுக்காக ஜெபம் பண்ண முடியுமா என்று சொல்லி பார்க்கும் பொழுது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். அதாவது மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். இதுதான் கத்தோலிக்க பைபிள் சொல்வது சாவான பாவம், சாவில்லாத பாவம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. யாருக்கு என்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கு. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த வசனத்தை எழுதுகிறார். அப்ப மரணத்துக்கு ஏதுவான சில பாவங்கள் உண்டு. ஆமென். அந்த பாவங்களுக்காக நாம் வேண்டுதல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அது செய்ய வேண்டியதில்லை என்று சொல்லிதான் இங்கு வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லி 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இயேசுவோட இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அது மெய்யானதுதான். இயேசுவிடம் வந்து தாழ்த்தி நம் பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் நமக்கு மன்னிப்பதற்கு தைரியம் பெற்றிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிலருடைய காரியங்கள், அந்த பாவங்கள் அவருடைய தலைமுறையை தாக்குகிறதா இருக்கிறது. சில வேளையில சில பிள்ளைகளோட வாழ்க்கையில பார்க்கும் பொழுது சாபம் தொடர்கிறது. ஒரு குடும்பத்தாரோடு கூட நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவருடைய கணவனாருக்கு, அவர் எனக்கு தெரிந்தவர் தான், அவருக்கு கண் பார்வை இழந்து போய்விட்டது. நல்லா இருந்தால் திடீர்னு என்ன ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம், பார்த்தா ஒரு பார்வை குறைந்து விட்டது. இன்னொரு நாள் பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள் இன்னொரு பார்வையும் குறைந்து விட்டது. அவங்களுக்கு ஒரு மகன், ஒரு வாலிப மகன் இருக்கிறான். அந்த வாலிப மகனும் புத்தி சுவாதீனம் இல்லாதபடிக்கு, தன்னுடைய வேலையை சரியாக செய்ய முடியாதபடிக்கு தான் அவன் இருக்கிறான். நன்றாக இருக்கிறான், பார்ப்பதற்கு நல்ல தோற்றம். அவனால் சுயமாக சிந்தித்தே எந்த காரியத்தை செய்ய முடியாது. நான் அவரோடு கூட பேசினேன். சாபம் என்று ஒன்று உண்டு, தெரியுங்களா? ஒருவேளை நாம் சாபம் என்றால் நாம் செய்வது மாத்திரமல்ல, நம்முடைய முற்பிதாக்கள், தாய் தகப்பன்மார் 3 தலைமுறை 4 தலைமுறை செய்கிற சில பாவங்கள் நம்மை தொடரும். அப்படி இருக்கிறதா என்று சொல்லி அவர்கள் கேட்டார்கள். வேதம் நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறது. அநேக ஊழியக்கார குடும்பங்களில் நான் பார்த்திருக்க இந்த சாபம் வந்திருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மதுரை பகுதியில் போகும் பொழுது ஒரு ஊழியக்கார வீட்டுக்கு என்னை அழைத்து சென்றார். அவருடைய மகள், பேர குழந்தை, ஒரு 14 வயது உள்ள ஒரு வாலிப மகள். அந்த பிள்ளை நடக்க முடியாது, சரியாக தன்னுடைய வேலையை எதுவுமே செய்ய முடியாது, ஒரு வீல் சேர்ல தான் வைத்திருக்கிறார். அநேக ஊழியர்களை கூப்பிட்டு ஜெபம் செய்கிறார்கள். ஒருவரும் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் கேட்கப்படாமலே இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் அந்த இடத்துல ஊழியம்
ஆமென். அவர் ஆண்டவர் சொன்ன வார்த்தை எது தெரியுமா? இவர்கள் 4 தலைமுறையாக ஊழியம் செய்கிற குடும்பம். ஆனா அநேக ஊழியக்காரர்களை குறை சொல்லி ஊழியக்காரர்களை ஊழியம் செய்ய விடாதபடிக்கு பலவிதமான இடர்களை போட்டு அவரை தடை பண்ணி இருக்கிறார்கள். அதனுடைய சாபம் அந்த குடும்பத்தில் வந்திருக்கிறது. ஒரு மனிதனுக்கு இடர்கள் வருவது வராமல் போவது கூடாத காரியம் வரும். ஆனால் எவனால் வருவது அவனுக்கு ஐயோ என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. எந்திர கல்லை கட்டி அவனை கடலில் அமிழ்த்துகள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளை, ஒருவேளை நாம் அறியாமல் செய்திருந்தால் இந்த ஆண்டவருடைய ஒப்புரவாகும். ஆண்டவர் மன்னிக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் மன்னித்தார். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? ஆண்டவர், இந்த பாவம் என் மீதும் என் பிள்ளைகள் மீது வரட்டும், இந்த இரத்தப்பழி எங்கள் மீது வரட்டும். பிலாத்து சொல்லுகிறார். ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷன் அவர் சொல்ல இந்த பாவத்துக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி தன் கைகளை கழுவுகிறான். அவனுக்கு விடுதலையாகக்கூடிய அதிகாரம் இருந்தும் பிலாத்து செய்யவில்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளையாக இருந்த ஆசாரியர்கள் சொல்லுகிறார், இந்த பாவம் இந்த இரத்தப்பழி என் மீது என் பிள்ளைகள் மீது வரட்டும் என்று சொன்னது நிமித்தமாக கிபி 70ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு இஸ்ரவேலில் ஒரு தேசமே இல்லாமல் போய்விட்டது. ஆனால் தேவன் ஆபிரகாமை நினைவு கூறுகிறார். 1948ஆம் வருஷத்துல மறுபடியும் இஸ்ரேல் என்ற தேசம் உருவாகிவிட்டது. ஏன்னா இஸ்ரவேலை ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் என்று சொல்லி பவுல் அந்த விண்ணப்பத்தை ஏறெடுத்திருக்கிறார். பாருங்க, எத்தனை தலைமுறை, 19 நூற்றாண்டுகள் தேசம் என்று சிதறப்பட்டார்கள். இதெல்லாம் யார்? அவர்களாக தேடிக்கொண்ட ஒரு காரியம். நீ அதனால ஆண்டு சொல்ற மற்றவருடைய குற்றங்களை மன்னியுங்கள். இயேசு அதை தான் நமக்கு போதிக்கிறார், அவர் செய்து காண்பித்தார். இயேசுவே நமக்கு ஒரு மாடல் ரோல். அவர் சொல்ற, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்துல பரலோகம் செல்லவே முடியாது, வேறு ஒரு மார்க்கம் கொடுக்கப்படவே இல்லை என்று வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்றார், இரக்கம் காண்பீங்கள், தேவன் உங்களுக்கு இறங்குவார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. நியாயாதிபதிகள் புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஒரு சம்பவம், அந்த ராஜா அவங்க பிடித்த அவருடைய எல்லா கைகளையும் பெரு விரலையும் பெருக்காலையும் அவன் வெட்டி விடுகிறான். ஒரு நாள் அவன் அகப்பட்ட உடனே அவனுக்கும் அதே போல செய்யப்படுகிறது. அப்ப அவன் சொல்லுகிறான், நான் எதை செய்தனோ அதே தான் எனக்கு செய்யப்பட்டு இருக்கிறது. அவனுக்கு கிடைக்கிற ஒரு ராஜாவுக்கு வரும் பொழுது ராஜ மரியாதையோடு நம்மை நடத்த வேண்டும். அவர்கள் ராஜாக்கள் என்ன இருந்தாலும் ஒரு ஆளுகை செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை அவர்கள் ஒருவேளை குறைவு இருந்திருந்தா கூட அவங்க ராஜ மரியாதையோட உபசரிக்க வேண்டும். அதான் எதுவும் சொல்லுகிறார், எசபேல் ராஜகுமாரி, அவள் பாவம் செய்தது உண்மைதான், தேவனுக்கு விரோதமாய் துரோகம் செய்தது உண்மைதான், இஸ்ரவேல் ஜனங்களை பாவம் செய்ய வைத்தது உண்மைதான். ஆனாலும் அவள் நல்லடக்கம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அதற்குள்ளாக போகும் பொழுது அவருடைய சரீரத்தில் ஒரு பகுதி கூட இல்லாதபடிக்கு எலும்புகளும் முழங்கால சதைகள் மாத்திரமே கிடைத்தது. அது எலியா சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. அல்லேலூயா. ஒரு தீர்க்க தரிசிக்கு விரோதமாய் பேசுறது நிமித்தமாக எசபேலோட வாழ்க்கையில அவருடைய சரீரத்தில் சில துண்டுகளும் எலும்புகளுமே உண்டு, மீது எல்லாம் அழிந்து போய் அல்லேலூயா நாய்கள் வந்து அதை தின்று போட்டது என்று சொல்லி பரிசுத்த பைபிள் நமக்கு சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. இரக்கம் காண்பீங்கள், ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் காண்பிப்பார். சில வேளை நமக்கு மனிதர்களை ஏன் மன்னிக்கிறது தெரியுங்களா? என் தேவன் காட்டி கொடுத்த பாதை, அதனால அவரை மனதார மன்னிக்கிறோம். ஆமென். இதுதான் திருவள்ளுவர் சொல்லும் பொழுது, இன்னா செய்தாலே ஒருத்தர் அவர் நான நன்மையும் செய்துள்ளார். ஆண்டவரை செய்து காண்பித்தார். இயேசு சொன்னார், துரோகம் செய்தவரை மன்னிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. இரக்கம் செய்தவனுக்கு இரக்கமுள்ள நியாய தீர்ப்பு கிடைக்கும், இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். ஆமென். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம், நாம் மற்றவர்களுக்கு இறங்குவோம், மனப்பூர்வமாய் மன்னிப்போம், அவருக்கு இரக்கத்தை காண்பிப்போம். அல்லேலூயா. இயேசு நமக்கு ஒரு பாதை சொன்னார். சிலுவையில் அவர் வேதனைப்படுகிறார், காயப்படுகிறார், துக்கத்தோடு இருக்கும் பொழுது கூட ஒரு மன்றாட்டு. அல்லேலூயா. யோசு செய்தது மாத்திரம் அல்ல, அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே போல ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்ளும் பொழுது முழங்கால் படியிட்டு
எல்லோரும் அடித்துக் கொள்கிறார்கள். வேண்டுகிற ஆண்டவரே இவரை மன்னியும், இந்த பாவங்கள் இவர்கள் மேல் சுமக்காதீரோ. அல்லேலூயா. எவ்வளவு ஒரு பாதையை காண்பித்த ஆண்டவர். அப்படியே அடிசுவடுகளை பின்பற்றி நடந்த ஸ்தேவான் முதல் இரத்த சாட்சி. அந்த தேவனுடைய பிள்ளையை இயேசு சொன்னாரே மன்னிக்க சொல்லி. அவர் ஏன் மன்னிக்க சொன்னார் தெரியுங்களா? அவர் மன்னித்தது மாத்திரமல்ல, நமக்கும் அதை தான் கற்றுக் கொடுத்தார். நாம் மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவர். ஏசப்பா, நீ சிலுவையில தொங்கும் பொழுதும் வேதனைக்கு மத்தியிலும் ஆண்டவரே சப்பா பிதாவே உங்களை மன்னியும் என்று சொல்லி இவர்களுக்காக நீ ஒரு விண்ணப்பம் பண்ணினேன். ஆனால் அந்த மன்னிப்பு அவர்கள் பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாமல், பாத்திரவானா இல்லாமல் அவர்கள் போய்விட்டார்கள். ஆண்டவரே ஏசப்பா, எங்கள் மீது இரக்கமாயும் நீ கற்றுக் கொடுத்த பாதையை எங்கள் வாழ்க்கையில் செய்யும்படி, நாங்கள் மற்றுள்ள குற்றங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்கும்படியாகும், அவர்களை விடுதலை ஆக்கும்படியும், எங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், எங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நன்மைகள் ஆண்டவரே சப்பா நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக மன்னிப்பதோடு, மனப்பூர்வமாய் மன்னிப்பதோடு மாத்திரமல்ல விடுதலை ஆக்கி விடுகிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இதனால் சிலர் பலவீனப்பட்டு இருக்கிறார்கள், சிலர் குறைவுபட்டிருக்கிறார்கள், சிலர் கடலிலிருந்து விடுதலை ஆகாமல் இன்று வரைக்கும் அது குறைவோடு இருக்காங்க. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வார்த்தைப்படி செய்வதற்கு ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்ற நாமம் மாத்திரம் மகிமை பெறட்டும். அடியை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் இயேசு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.